கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அதிசய வேதாகமம் 7 என்கிற எண் சமீபத்தில் ஒரு விஞ்ஞானி ஒரு மனிதன் தன்னிடம் காண்பிக்கப்பட்ட எந்த ஒரு பட்டியலிலும் 7 காரியங்களை சரியாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறார். மற்றொரு விஞ்ஞானி அதனால்தான் 7 என்கிற காரியம் நாம் இருக்கிற இந்த உலகில் அடிக்கடி காணப்படுகிறது. உதாரணமாக 7 உலக அதிசயங்கள், 7 ஸ்வரங்கள், 7 கடல்கள், 7 கொல்லும் கொடிய பாவங்கள், வாரத்தில் 7 நாட்கள், வானவில்லின் நிறங்கள் 7 என்று கூறினார். அது சரி என்றாலும் வேதத்தில் 7 என்கிற எண் மிகவும் விசேஷித்ததாயிருக்கிறது. அதை குறித்து ஆராய்ந்தால் மிகவும் அற்புதமான ஒரு எண்ணாக இந்த 7 திகழ்கிறது. இந்த எண் வேறு எந்த எண்களை காட்டிலும் அதிகமான முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 7 என்ற எண்ணும் அதன் பெருக்கு தொகையான எண்களுமே அதிகமாக வேதத்தில் காணப்படுகிறது. 7 என்பதற்கு முழுமை அல்லது பரிபூர்ணம் என பொருள்படும். 7 என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் 287 தடவை வருகிறது. 7வது என்ற வார்த்தை 98 தடவை வருகிறது. 7 முறை என்ற வார்த்தை 7 தடவை வருகிறது. 70 என்ற வார்த்தை 56 தடவை வருகிறது. தேவன் 7வது நாளில் ஓய்ந்திருந்து அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு 7 ஆசீர்வாதங்கள் ஆதியாகமம் 12:2-3 கூறப்படுகிறது. பிரதான ஆசாரியன் 7 முறை பலியின் இரத்தத்தையும் அபிஷேக எண்ணெயையும் கர்த்தருக்கு முன்பாக கிருபாசனத்தில் மேல் தெளிக்க வேண்டும். யோசுவா எரிகோவை சுற்றி வந்தபோது 7 ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்தபடி 7 எக்காலங்களை முழக்கி 7வது நாள் 7 தடவை சுற்றி வந்து ஜெயத்தை சுதந்திரித்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றும் 7 பொன் குத்து விளக்குகள், 7 நட்சத்திரங்கள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கண்கள், 7 ஆவிகள், 7 கோப கலசங்கள், 7 இடி முழக்கங்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். சங்கீதங்களில் 126 சங்கீதங்கள் தலைப்புகளோடு உள்ளன. அவைகளில் 7 பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. தாவீதால் 56 சங்கீதங்கள் எழுதப்பட்டுள்ளது. 2வது கோராகின் புத்திரர் 11 சங்கீதங்கள், 3வது ஆசாப் 12 சங்கீதங்கள், 4வது ஏமான் 1 சங்கீதம், 5வது ஏத்தான் 1 சங்கீதம், 6வது மோசே 1 சங்கீதம், 7வது சாலமோன் 1 சங்கீதம். இப்படி 7 பேர் சங்கீதத்தை எழுதியுள்ளனர். புதிய ஏற்பாட்டில் 7 சங்கீதங்களின் வசனங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சங்கீதம் 69 வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் 7 தடவை வருகின்றன. யோவான் சுவிசேஷத்தில் 7 அற்புதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 7 உவமைகள் கூறப்பட்டிருக்கின்றது. இன்னும் எத்தனையோ வசனங்கள் 7 என்ற எண்ணை பயன்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த முறை நாம் வேதம் வாசிக்கும் போது 7 என்ற எண் வரும்போது நிறுத்தி தேவன் இந்த இடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று யோசித்து அவருடைய ஞானத்திற்காக ஜெபிப்போம். கர்த்தருடைய ஞானம் அளவற்றது. அவருடைய வார்த்தைகளில் தான் எத்தனை பொருள்கள் அடங்கியிருக்கின்றன. இந்த அற்புத தேவனை தெய்வமாக கொண்டிருக்கும் நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.